அவர்கள் எந்த நேரத்துல வேணாலும் கைதாகலாம், வாய்ப்பு இருக்கு. திமுகவுல இது வரைக்கும் இல்லாத மாற்றம் இப்போ இருக்கு அப்படின்னா வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பல நியூஸ் சேனல்ஸ் பேசுறாங்க. முக்கியமா டிஎன் சம் சேனல், ஓகேவா, அவங்க வந்து எடுத்து பயங்கரமா பேசியிருக்கிறாங்க. என்ன நடந்திருக்கு, உண்மையாவே நேரு அவர்கள் வெளியே போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கா, தமிழகத்துல மட்டும் அமலாக்கத்துறையினுடைய ஒரு இப்படி போட்டா புஷ்கன்னு வெடிக்கும்ல, அந்த அளவுக்கு ஏன் அவ்வளவு பவர் தமிழகத்துல, எதுக்காக இடி அப்படிங்கிறது அதிக அளவுல வருது, எலெக்ஷனை வச்சியா, எலெக்ஷன் நடக்க போறதுனாலயா, அரசியல் ஆக்குறாங்களா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு. எல்லாத்தையும் பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் அண்ட் நான் தீபிகா. குடிநீர் வாரியம் சம்பந்தப்பட்டு அரசு பணிகள் அப்படிங்கறதுல கிட்டத்தட்ட எக்கச்சக்க பணி காலி இடங்களை பணம் கொடுத்து நிரப்பியிருக்கிறாரு நேரு அவர்கள் அப்படிங்கிறதுதான் அவர் மேல இருக்கிற ஒரு ஊழல் குற்றச்சாட்டா சொல்லப்படுது. ரூபாய் 888 கோடி, 1 கோடி 2 கோடி 8 கோடி கூட கிடையாது, 888 கோடி அளவுக்கு ஊழல் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியுற அளவுக்கான ஒரு நம்பர் கவுண்டாவும் இருக்கு. இவ்வளவு அளவுக்கு அவர் ஊழல் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை எங்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, எவிடன்சஸ் இருக்கு. வாட்ஸ்அப்ல ஒரு 10 ரூபா நோட்டை வச்சு அவங்க பண்ண இதெல்லாம் எங்க கிட்ட இருக்கு. நீங்க உடனே வந்து இதுக்கு எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, போலீஸ் கிட்ட எடுத்துட்டு போயிட்டு முறையிடுறாங்க. இப்போ இது எப்படி வந்துச்சு, இது எதனால வந்துச்சு, யாராவது கேஸ் கொடுத்தாங்களா, ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவுமே கிடையாது. நேரு இருக்கிறாருல்ல, அவருடைய தம்பியோடைய ஆபீஸ்ல ட்ரூலி ஹோம்ஸ் சம்திங் ஒரு நிறுவனத்துல அவருக்கு வந்து இடி ரைட் அப்படிங்கிறது போது அங்க அவர் பண்ண பரிமாற்றங்கள் இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணும்போது அவங்களுக்கு கூடுதலா கிடைச்ச டாக்குமெண்ட்ஸ் வச்சுதான் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறதாவும் சொல்றாங்க. அப்போ இங்க வந்து எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி, இது என்னங்க திடீர்னு ஏன் வந்து மத்திய அரசாங்கம் இடி புகுந்து தள்ளுது, எல்லா இடத்துல தமிழகத்துல மட்டும் இந்த அளவுக்கு அலப்பறைகள் ஏன், தமிழகத்தை திடீரென எதுக்காக இடி குறி வச்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குங்க. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், ஊழல் அப்படிங்கிறது இல்லைன்னா இடி வந்தா என்ன வந்தா நம்மளுக்கு என்ன, ஒண்ணுமே என்ன வந்தா வந்துட்டு போகுது, செஞ்சுட்டு போறாங்க, பாத்துக்கிட்டோம், என்ன வேணா செக் பண்ணிட்டோம், எங்களுக்கெல்லாம் பயம் இல்லையா அப்படின்னு என்னதான் அவங்க பேசினாலும் உண்மையாவே யோசிச்சு பார்த்தா ஈடி வருதுன்னா நம்ம ஏன் பயப்படணும்? அப்பப்போ நான்லாம் போக மாட்டேன், மோடி அவர் அப்படி இப்படி அப்படின்னு சொல்ற நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே கிட்டக்கிட்டன்னு தேவைப்படும் போதெல்லாம் டெல்லி பயணம் போயிட்டு வராருங்கிறது கூடுதல் குற்றச்சாட்டாகவும் இருக்கா இல்லையா? யோசிக்கிறாங்களா இல்லையா, பேசுறாங்களா இல்லையா, மக்களே பேசுறாங்களா இல்லையா, எல்லாத்தையும் யோசிக்கணும்ல. ஃபைனல் ஸ்டேட் என்ன, இவருக்கு என்னதான் பிரச்சனை? இப்போ நேரு அவர்களுடைய வார்த்தைகள் உண்மையா? நீங்க வீடியோவை பார்த்துருப்பீங்க. அவர் வந்து சொல்றாரு, அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேட்கறாங்க, சார் என்ன சார் இப்போ வந்து உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுது, அதெல்லாம் கிடையாது, வரட்டும், அமலாக்கத்துறை வந்து விசாரிக்கட்டும், என்ன வேணா பண்ணட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்போ எங்க மேல தப்பு இல்லை அப்படிங்கறத நாங்க நிரூபிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பட் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கு இந்த மாதிரி ஒரு திருப்பத்துல இருக்கும்போது அவரும் அன்னைக்கு இப்படிதான் சொன்னாரு, இப்படிதான் பேசிட்டு இருந்தாரு. பட் எல்லாமே வேற மாதிரி மாறுச்சா இல்லையா? இந்த மாதிரியான மாற்றம் இவருக்கும் இருக்கும். திமுகவிலையும் நிறைய மாற்றங்கள் செந்தில் பாலாஜி அவர்களுடைய செயல்கள்ல இருக்கிற மாதிரி தான் இப்பயும் திமுகவுல சில மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. அப்படி என்ன திமுகவுல மாற்றம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுக எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, ஒரு உள்ள இருக்கிற அமைச்சர்கள்ல இருந்து ஆரம்பிச்சு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா பிரம்மாண்டமா கொண்டாடுவாங்களாம். செந்தில் பாலாஜி அவர்களுடைய அந்த கேசஸ் எல்லாம் போகும்போது அவருடைய செலிப்ரேஷன்ஸ் ஆகட்டும், அவர் வெளியில போறதாகட்டும், இது எல்லாத்தையும் அப்படியே குறைச்சி அப்படியே ரொம்ப இடுக்கி உள்ள அப்படியே சொருவி வச்சிருந்தாங்களாம். அதே மாதிரி இப்ப நேரு அவர்களுக்கு நவம்பர் 9 ஹாப்பி பர்த்டே வருதான். பட் அது எப்பவுமே ரொம்ப சிறப்பா பண்ணுவாங்களா, ஆனா இந்த வருடம் எனக்கு அதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாராம். என்ன ஆச்சு, இந்த ஊழலை பத்தி ஏதாவதா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, அவர் வந்து 10 திருச்சிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வராரு, சோ அவருக்கு பேனர் வைக்கிற நேரத்துல எனக்காகலாம் பெருசா எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெருந்தன்மையா வேண்டாம் அப்படின்னு சொன்னதாக சொல்லப்படுது. பட் இந்த மாதிரிலாம் நடக்காதே, அவங்களுக்கான ஒரு திருச்சி என்னுடைய கோட்டை அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்களுக்கான ஒரு மவுஸ் அப்படிங்கிறதும் அவங்களுக்கான ஆதரவாளர்கள் அப்படிங்கிறவங்களும் அவங்களுக்கான ஒரு எல்லாருமே இருப்பாங்கல்ல, அவங்களுடைய வெற்றியை கொண்டாடிட்டு போறாங்க, இதுல இவருக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்றதும் நிறைய பேர் கேட்கறாங்க. ஒருவேளை நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு டெலிகாஸ்ட்லாம் வேண்டாம்னு தலைமை சொல்லுச்சோ அப்படிங்கிற கேள்விகளும் இருக்கு. இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் என்ன, வாய்க்கு வந்தபடி ஆளுக்கு பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அந்த பிரஸ் மீட்லயே அவர் கிட்ட கேக்குறாங்க, சார் இந்த மாதிரி வந்து அரசியல் செய்யறாங்களா இது அப்படிங்கிற மாதிரியும் கேக்குறாங்கன்னு. அப்சல்யூட்லி ஆமாங்க, எலெக்ஷன் கிட்ட வர நேரத்துல இந்த மாதிரி பழி போடுறது, தூக்குறது, ஆளை தூக்கிடணும்னு பிளான் பண்றது, இது மாதிரிலாம் விஷயங்கள் நடக்கும்.
இதெல்லாம் வந்து பெருசாலாம் நம்ம எடுத்துக்க கூடாது, அவங்க பாட்டுக்கு பண்றதை பண்ணட்டும், நாங்களாம் அதெல்லாம் அசால்ட்டா டீல் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கே நேரு அவர்கள் பதில் சொல்றாரு. இது கூட இப்போ வந்து இளைஞர்கள் வந்து நிறைய பேர் எலெக்ஷன் பார்க்கணும் இல்லைன்னா கட்சிக்குள்ள வரணும் அப்படிங்கிறதுனால பெரிய பெரிய ஆட்கள் நீங்க தான் வந்து ரொம்ப ஓல்ட் ஆயிட்டீங்கல்ல, உங்களெல்லாம் தூக்கிடலாம், சீனியர்ஸ் எல்லாம் தூக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக போடுற பிளானா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறாரு. ஏன்னா இவங்களை தூக்கிட்டாங்கன்னா அடுத்து ஒன்றும் இல்லைல்ல, ஏன்னா இவங்களுக்கு அப்புறம் இவங்க தான் சூப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு நபர்கள் வந்து இன்னும் திமுகவில் இன்னும் டைம் எடுக்கும் அவங்க எல்லாருமே வர்றதுக்கு. ஏன்னா நம்ம சொல்ற பாக்குற பர்சன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் சீனியர் பர்சன்ஸ் தான். இளைய தலைமுறை அப்படின்னு சொல்லி பார்த்தா உதயநிதி ஸ்டாலினை சொல்லலாம், மீதம் இருக்கிறதுலாம் ரொம்ப பெருசா வந்து சொல்ல முடியாது. அன்பில் மகேஷ் சொல்லலாம், அப்புறம் செந்தில் பாலாஜி கூட ஒரு பக்கம் வச்சுக்கலாம். ஆனா வந்து இப்ப பாருங்களேன், நான் சொல்றேன் பாருங்க ஒரு லிஸ்ட். திருச்சியில கே நேரு தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கடலூர் வட்டாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எம்ஆர்கே பன்னீர்செல்வம், அதே மாதிரி விழுப்புரத்துல அப்படின்னா பொன்முடி. இவங்களுக்கு எல்லாம் வயசாகுதுல்ல, இவங்களுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப அரசியலா தான் வருதே தவிர இவங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு ஒரு சூப்பரான ஒரு புது ஃபேஸ்ன்னு பார்த்தா யாருமே காணும்ல. ரொம்ப வருஷமா இவங்க தானே இருக்கிறாங்கன்ற மாதிரி தானே இருக்கு. டெல்டா பக்கம்லாம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அடுத்து சென்னை பக்கம் அப்படின்னு பார்த்தா தாமோ அன்பரசன், வட சென்னை அப்படின்னு பார்த்தா நம்ம சேகர் பாபு. இவங்களை தாண்டி ஒரு ஃபேஸ் புதுசா அந்த ஒரு பிரேக் டவுன் கொடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. திமுகவுல இந்த இடத்துல இவங்க தான் ஏன் கெத்துனா அவங்க தான் கெத்து, அவங்கள தூக்கிட்டு வேற ஒரு பர்சனை போடணும் அப்படின்னு நினைக்கிறது வாய்ப்பு இல்லை. அதனால செய்தியாளர் கேட்ட அந்த கேள்வி கொஞ்சம் தப்பு தான். சீனியர்ஸை தூக்கணும் அப்படின்னு உதயநிதி என்னதான் நினைச்சாலும் பிளான் பண்ணாலும் ஆட்களை பிடிச்சி அவங்க புதுசா ஒரு எம்பையரை கிரியேட் பண்ணதுக்குள்ள போதும்னு ஆயிரும். ஸோ அங்க லிமிட்ஸ் அப்படின்னு பாக்குறதும் சான்சஸ் ஆஃப் சக்சஸ்ன்னு பாக்குறதும் ரேஷியோஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் அங்க இருக்கு. ஆனா எல்லாத்தையும் தாண்டி கே நேரு அவர்களே வந்து என்ன கைது பண்ணா கூட பரவாயில்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அமலாக்கத்துறை வந்து என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் என்னால என்னுடைய கட்சிக்கோ என்னுடைய தலைவனுக்கோ எந்த பிரச்சனையும் வந்துராது, வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாயாலே திருச்சியில வாக்காளர் திருத்த பட்டியல் ஆலோசனை கூட்டத்துல அவர் பேசியிருக்கிறாரு. இந்த விஷயம் தான் பேசும் பொருளா இருக்கு. அப்போ இவருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கா, ஒரு வேலை என்ன நடந்தாலும் இவங்களுக்கு பேர் சொல்லாம நானே வந்து போயிட்டு சரண்டர் ஆயிடுவேன்றத சொல்றாருன்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ இவர் ஃபைனலி இதெல்லாம் வந்து உண்மையாவே ப்ரூவ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்களுடைய அதே நிலைமை தான் கே நேரு அவர்களுக்கும் வரும் அப்படிங்கிற ஒரு பேச்சு போகும்போதே நானே வந்து என்னுடைய கட்சிக்கும் கஷ்டம் கொடுக்க மாட்டேன், என்னுடைய முதலமைச்சர் என்னோட தலைவனையும் நான் வந்து அவமதிக்க மாட்டேன், அவங்களெல்லாம் தலைக்குனைய விட மாட்டேன், அவங்களெல்லாம் கஷ்டப்படுத்த மாட்டேன், கெட்ட பேர் வர வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை அவர் யூஸ் பண்றாருன்னா என்ன அர்த்தம் பின்னாடி அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை பேசுறாங்க. இதெல்லாம் வந்து எப்படி ஆயிட்டு இருக்குன்னா இது ஃபுல்லாவே வந்து எலெக்ஷன் கமிஷன் இது எல்லாமே வந்து பாக்குறாங்களா, இடி எல்லாம் உள்ள கொண்டு வராங்களே, எல்லாரும் மத்திய அரசாங்கம் என்னென்னவோ வேலைகள் பண்றாங்களே, இவங்கெல்லாம் திமுகவுல முக்கிய ஆட்கள், இவங்கெல்லாம் தூக்கி தட்டிட்டோம் அப்படின்னா அடுத்த இவங்களால ஜெயிக்க முடியாது, 2026 எலெக்ஷன்ல ஒரு பெரும் வீழ்ச்சியை சந்திப்பாங்க அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனா அப்படின்னு பல விதமான கால்குலேஷன் வெளியில இருந்து போடப்பட்டு இருக்கு. ஃபைனலா என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும், என்ன செய்ய போறாங்கன்றத பார்க்கணும். இவர் கைது செய்யப்படுவாரா, ஷுவர் ஷாட்டா இதை நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் இழுவையில தான் போகும். ஒட்டனையெல்லாம் நடக்குமான்னு கேட்டா கிடையாது. எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லி போடுறதை இன்னும் சிறப்பா போட்டாங்களான்னு தெரியாது. இது இப்ப மேல்முறையீடு பண்றேன் நாங்க கோர்ட்டுக்கு போறோம்னு சொல்லுவாங்க இடி, அப்புறமா இங்க வரும் அந்த கேசஸ் எல்லாம் இழுவையில தான் போவே தவிர இவர் குற்றம் செய்தாரா இல்லையா நிரூபிக்கிறதுக்கே பல ஆண்டுகள் ஆயிரும் போல் இருக்கு. இதுல எங்க இருந்து வந்து எலெக்ஷன் எல்லாம் தோற்கடிச்சிடலாம், எலெக்ஷன்லயே அவர் இல்லாம பாத்துக்கலாம்னு சொல்றதெல்லாம் சும்மா கதை கட்டு கதையா தான் இருக்கும். ஆனா இவர் கைது செய்யப்படுவாருன்னா குற்றம் அப்படின்னு சொல்லி ஒரு வரும்போது மேபி கைது பண்ணப்படலாம். இப்பவே நடக்குமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு உடனுக்குடன் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.